அன்பு தமிழ் வாழ்தல் இனிது. நான் முழக்கந்திரு. அண்மையில் மறைந்த சம்பந்த ஐயா குறித்து சில வெளிவராத செய்திகள் பார்ப்போம். பேசா பொருளை பேசுகிறதான் என்ற வேலை. அப்போ இது ஊடக பரப்புக்கு வராத சில செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து அமெரிக்கா சந்திக்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அப்போ தொடர்பு இருந்த ஆட்கள் வந்து கேட்கல, டிக்கெட் அனுப்ப சொல்லி, யார் நீங்கள் டிக்கெட் அனுப்புகிறதா அல்லது நாங்கள் வரணுமான்னு கேட்கல. அப்போ அது கேட்டால் முறிஞ்சு போயிடும்ன்ற ஒரு சூழலில் வந்து விடுதலை புலிகள்லாம் அந்த காசை ஏற்றவை. அதாவது இவை எல்லாருக்கும் தமிழ் கூட்டமைப்பு எல்லாருக்கும் டிக்கெட் போட்டுற காசை வந்து விடுதலை புலி தான் ஏற்றவை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து விடுதலை புலிகள் தான் அவை பின்னிக்கு இருந்து நகர்த்துறேன்னு சொல்லி. அப்போ இங்கே அமெரிக்காவுக்கு அந்த வேல் வரணும் எல்லாரும் வரணும்னு சொன்னால், அப்போ சம்பந்தராக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு அவைக்கு கிடைச்சிட்டுது. அப்போ அங்கே இருந்து கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அவர் வேறொரு நாட்டில் இருந்தவர். நான் மலேசியாவில் தான் நிற்கிறேன் நினைமா. அவருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிக்கெட்டுகள் பிரச்சனையாக இருந்தது. அப்போ தமிழ்ச்செல்வனா கூப்பிட்டு மற்ற இங்கே இருக்கிற ஆக்களை சொல்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து வெராட்டிக்கு அவர் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்காட்டிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வெராட்டிக்கு வந்து பேச தேவையில்லை, போக தேவையில்லை, போய் சந்திக்க தேவையில்லை, அதை நிப்பாட்டி விடுங்க வந்து. அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எப்படி எனக்கு தெரியுமென்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஊடகவியலாளர். சிலர் கேட்குறீங்க, நான் முன்னாள் போராளியாக இயக்கத்தில் இருந்தீங்களான்னு. நான் மக்களை இயக்கத்தில் அல்லது முன்னாள் போராளியாக இருந்தால் பெரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். நான் வந்து 16 வயசுலேயே நாட்டை விட்டு வந்துட்டேன். நான் முன்னாள் போராளியும் இல்லை. நான் இங்கே ஒரு ஊடகவியலாளர், தமிழ் தேசிய ஒரு மிகவும் நலன் விரும்பி தமிழ் தேசியத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ நான் என்னுடைய விருப்பின் பேரில் பலரோட தொடர்பு வச்சுருந்தேன். அப்போ விடுதலை புலிகள் வந்து பயண ஏற்பாடுகள் செய்கிற ஒரு முகவர் வந்து எனக்கு நல்ல பழக்கமான ஒரு ஆள். அவருடைய சில ரகசியங்களை எனக்கு தெரியும். அதனால் வந்து இன்னும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வார். யார் எங்கே போயினோம், எங்கே வரினோம், என்ன புக் பண்ணியிருக்கணும், இவர் யார் அவர் யாருன்னு சில நேரம் அவருக்கு செய்திகள் தெரியாது கேட்பார். அதே மாதிரி ஊடகம் பரப்பில் இருக்கிறார்கள் வந்து நாங்கள் பலரோட தொடர்பு வச்சுருப்போம். உதாரணமாக தேசத்தின் குரல் லண்டன் பாலசிங்கத்தோட எல்லாம் வந்து அமெரிக்காவில் அவர் பிரித்தானியாவில் இருக்கைகள்லாம் தொடர்பில் இருப்பாங்க. சில செய்திகளை உறுதிப்படுத்துவினோம். சில செய்திகளை வந்து தாங்கள் செய்ய இல்லாத மறுப்பு போட சொல்லுவினோம். அதே மாதிரி அனைத்துலக தொடர்பு என்னுடைய பொறுப்பாளர் மணிவண்ணன், கேஷ்ரோனன் என்று சொல்லி உங்களை சொன்னால் தான் தெரியும் எல்லாருக்கும். கேஷ்ரோனன் வந்து எங்களோட பல தொடர்பில் இருப்பார். அப்போ கேஷ்ரோனோட நான் கிட்டத்தட்ட 50-60-100க்கும் மேற்பட்ட தடவைகள் வந்து நான் இதை சொல்லியிருப்பேன். அதே நேரம் விடுதலை புலிகளினுடைய மிக முக்கியஸ்தர்கள் வந்து வேறு பேர்களில் வந்து கனடாவுக்கும் வந்து போயிருக்கணும். இந்த உளவு அமைப்புகள் கூடி என்னிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் அவரை சந்திச்சிருக்கிறீங்களே, வேறு சந்திருக்கீங்கன்னா அங்கே நீங்களே நாட்டுக்குள்ள விட்டால் நாங்கள் எங்களுக்கு யாரை வேண்டும் தெரியாது, நாங்கள் சந்திப்போம் தானே என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய அதாவது அவை கேட்கல. அது என்னென்னா, நாங்கள் ஊடகம், நாங்கள் யாரோடையும் சந்திக்கலாம், போகலாம், வரலாம். அப்போ இப்படியான முறையில் எனக்கு செய்தி வந்தது. அப்போ செய்தி வருது வந்து இவையில் அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அந்த அமெரிக்காவுக்கும் தமிழ் கூட்டமைப்புக்கும் இடையில் நடக்கிற சந்திப்புக்கு 2 பேர் நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் சார்பில் வந்து ஒரு நம்பிக்கையான ஆக்கள் இருந்தவை. சம்பந்தர் வந்து தங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஆக்கள்னு விடுதலை புலிகளுக்கு தெரியும். இப்போ ரணில் சொல்லியிருக்கிறார்ல, சம்பந்தரோட தான் நல்ல ஒட்டு, ரணில் நீ நினைக்கிறியா நான் நாட்டை பிரிக்க ஒத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி சம்பந்தர் சொன்னதா ரணில் இப்போ சொல்கிறாருல்ல. இது வந்து விடுதலை புலிகளுக்கு இப்போ தெரியும். அவைகளுக்கு இந்த உளவு செய்திகள் எல்லாம் தெரியாமல் அவைகள் இயக்கம் நடத்தியிருக்க மாட்டேன் மக்களை. அப்போ இந்த செய்தி தெரிஞ்சு அவைகளுடைய நம்பிக்கைக்குரியாக்கள் 2 பேர் இருந்தால் அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஆள். நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின கட்சி ஆதரிக்கிறாளோ அப்படியான ஆளோ இல்லை. எனக்கு அதுக்கு பிறகு அவரோட தொடர்பும் இல்லை. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு தொடர்பும் இல்லை. அப்போ இந்த அவியலோட அப்போ இயக்கம் சொல்லுது, அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெராட்டிக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த சந்திப்பையே நிப்பாட்டி விடுங்கோ. அப்போ அவை என்ன செய்கிறேன்னா, அவன் டிக்கெட்டுகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுங்க, அவன் அந்தந்த இடத்துலேயே நிற்கட்டும், பிளேன் ஏற முதல் போய்க்குள்ளே நிப்பாட்டலாம் என்று சொல்லி அங்கே இருந்து சொல்லி நான் அங்கே தண்ணியிலேருந்து சொல்கிறேன். அப்போ நான் சில இதுகளை வந்து நான் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன். அது ஒரு விஷயம் மக்களே.
இன்னொரு விஷயம் வந்து நான் இவரோட மணிவண்ணன் அதாவது கேசவண்ணனோட காட்சி பல வேறு விஷயங்களாக செய்திகள் அது எழுதலாம் காட்சி கொண்டிருக்கும் போது சில செய்திகள் சொன்னார். ஒருக்காக சொன்னார் என்ன சொன்னால் தலைவர் வந்து சொன்னாராம், அடே சம்பந்தராக்களை பற்றி தான் சொல்கிறார். அட இவங்களடாப்பா நாங்கள் துவக்கு வச்சிருந்த எங்களுக்கு வந்து டிமிக்கி கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு முதல் மக்களுக்கு எவ்வளோ டிமிக்கி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இன்னெல்லாம் செய்திருப்பாங்க. எங்களுக்கு கூடி இவங்க நாங்கள் துவக்கு வச்சுருக்கோம் படம் வச்சுருக்கோம் எங்களுக்கு கூடி டிமிக்கி விடுறாங்கன்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் உண்டு. என்னென்னு சொல்லி சொன்னால் விடுதலை புலிகளை பொறுத்தளவில் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ அவைகளுக்கு இந்த அரசியல்வாதிகள்னா எல்லாரும் ஒரு ஆகலாம். அது இந்த கட்சி இந்த நாடு இந்த இதை பற்றி ஒன்றுமே இல்லை, ஒரே தராசு தான். அதில் இப்போ யார் கலை பண்பாட்டு கழக பொறுப்பாளர் புதுவை ரத்தினத்தில் சொல்லியிருப்பார் இல்லை என்ன, வாக்கு கேட்டவர் வாசலுக்கு வந்தனர், நாவினால் ஒரு நாடகம் போட்டனர், நல்ல தமிழிலே பேசினர் போயினர், நாசமாய் போன இந்த பூமியின் தலைவிதி இளைஞரின் கையிலே வந்தேன்னு சொல்லியிருப்பார்கள். அதுதான் அவைகளுடைய இது. இந்த அரசியல்வாதிகள் சொல்லி சொன்னால் யாருந்தாலும் அப்படித்தான். அதுதான் மக்களை உண்மையும். அப்போ சொல்லும்போது கூட்டமைப்பு இந்த தொடக்க காலம் இப்படி ஆரம்பிக்கும் போது அவே சொல்லியிருக்கணும் என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சுழற்சி முறையான ஒரு தலைமைத்துவத்தை தான் வச்சிருக்கணுமென்ற மாதிரி தலைவர் விரும்பி இருக்கிறார். அப்போ சொல்லும்போது எல்லாரையும் உள்வாங்க சொல்லியிருக்காரு. இவைகளுக்குள்ள அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் பிறகு வந்த ஆக்கள் இந்த உள்வாங்கப்படாத மற்றவை எல்லாரையும் உள்வாங்க சொல்லியிருக்கிறான். அப்போ சொல்லி போட்டு ஆனந்த சங்கரியும் உள்வாங்கிற மாதிரி தான் அவையில் இருந்திருக்கிறேன். அப்போ ஆனந்த சங்கரி சொல்லியிருக்க தனக்கு தலைமை பதவி வேணும், சம்பந்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ சம்பந்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னோன்னே, அதாவது சம்பந்தர் ஒரு வருஷம் ஆனந்த சங்கரி அடுத்த வருஷம் அப்படி மாறி மாறி இருக்க சொல்லி பிறகு இருக்கிற திருடர்களில் யார் நல்ல திருடரை பிடிப்போம்னு சொல்லி போட்டு தான் பார்த்துருக்கீங்கன்னா சம்பந்தரை விட ஆனந்த சங்கரியை விட சம்பந்தர் பரவாயில்லைன்னு போட்டு தான் சரியன்னு போட்டு விட்டுறீங்க. அப்போ இப்படியான இதே மாதிரி ஒரு கூட்டமைப்பின் ஒரு பித்தலாட்டம் இழுவறை வந்து இந்திய அரசாங்கத்தோட நடக்கைகளையும் நடந்திருக்குது. அது பயங்கர மோசமாக நடந்திருக்குது. அப்போ இவன் தங்கட இதிலேயே போயிருப்பினு தானே. அது குறித்து மரோன் புலவு சச்சிதானந்தம் இருக்கிறார்களோ, அவர் காந்தளகம் அச்சகம் வச்சிருந்தவர் மரோன் புலவு. அவரை பற்றி நான் இப்போ மக்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் பெற, அப்போது இருந்த அபிப்பிராயம் பெற, அவர் ஒரு தமிழ் ஆய்வாளராகவும் அப்போ இருந்தவர். காந்தளகம் ஒரு பதிப்பகம் வச்சிருந்தவர், தமிழீழ நிலவரை பதிப்பிச்சிருந்தவர், தமிழீழம் என்ற சொல்லு எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லி ஆய்வு எல்லாம் செய்திருந்தவர். அவர் ஒரு நல்ல ஒரு அறிஞர். ஆனால் இப்போ அவருடைய பெயர் கெட்டு போச்சு. அது சம்மந்தம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவரே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த தமிழ் கூட்டமைப்பு இந்திய அரசை சந்திக்கும் போது அது அந்த புத்தகத்தின் பேர் வரையில மக்களை நான் நினைவு வரும்போது குறிப்பிட்டு ஒரு நூலாகவே எழுதியிருக்கிறார். தன்னுடைய சாட்சியம் என்ற மாதிரி எழுதியிருக்கிறார். அப்போ இன்னொரு விஷயம் சம்பந்தமாக எனக்கு இன்னொரு தளபதி ஒரு ஆள் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று சொல்லிங்க. என்னென்றால் கேஸ்ட்ரனனை வந்து அடிக்கடி தலைவர் வந்து சந்திப்பாராம். அங்கே அது போகைகளை வரைகளை எல்லாம் சந்திச்சு போவாராம். அவர் வர்றாருன்னோட என்ன தெரியுமா அந்த தலைவர் வர்றாருன்னா, என்னென்றால் முன்னுக்கு ஒரு வாகனம் வந்து அந்த கேஸ்ட்ரனோட யாரோட இருக்கணுமோ அந்த இருக்கிற அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நம்ம சொல்லிச்சினேன். எனக்கு அந்த நடைமுறை தெரியாது. இது ஆயுதங்களை எல்லாம் வாங்கி நான் எனக்கும் தலைவருடைய பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள் அந்த முகாமையை பொருட்படுத்துறீங்க நம்மள இருக்குது. அப்படி ஏதோ நடக்குமா. அப்புறம் வந்தோடனே அப்போ இவர் தமிழ்ச்செல்வனையும் கேஸ்ட்ரோனையும் ஏதோ கலந்துரையாடி கொண்டு இருந்திருக்கணும் பெரிய மூத்த போராளிகளோட. தலைவர் கேட்டாரா என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னே இவர் கேஸ்ட்ரோனை சொன்னாராம், இந்த டாக்டர்ஸிட இந்த பேப்பர் ஏதோ வாரதா வீணையோ ஏதோ ஒன்று அந்த பத்திரிகை அவையோட ஊடகங்களில் வந்து இந்த கூட்டமைப்பை வந்து கூத்தமைப்புன்னு தொடர்ந்து சொல்லி கொண்டு வராங்க. அப்போ மக்கள் மத்தியில் இவங்களுக்கு இந்த கூத்தமைப்புன்ற ஒரு இந்த இழிவான ஒரு இதை வந்து தொடர்ந்துடும், அதை இல்லாமல் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்ல தலைவர் சிரிச்சு போட்டு சொன்னாராம், அடே அது உண்மையானேடாப்பா விட்டுட்டு வேலையை பாருங்க உண்டு. அப்போ எல்லாரும் ஒருக்கா சிரிச்சிச்சினமா. அப்போ இது எனக்கு ஒரு போராளி அண்மையில் அவர் இந்தியான் இருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் இது பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்.